வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பல மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சித் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாரிசு அரசியலை திமுக நம்பியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாட்டின் எந்த பகுதியிலும் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடமிருந்து இருப்பு ஒட்டுமொத்தமாக காலியானதாக தகவல் எதுவும் பெறப்படவில்லை என்று கூறினார். அனைத்து பெட்ரோல் பங்குகளும் எவ்வித பற்றாக்குறையும் இன்றி பெட்ரோல் மற்றும் டீசலை விநியோகம் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு விநியோகமும் எவ்வித தங்குத்தடையும் இன்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், சமையல் எரிவாயு பதிவுகளும் 96% அதிகரித்துள்ளதாக கூறினார். வர்த்தக ரீதியான சமையல் எரிவாயு ஒதுக்கீடு முன்பு இருந்ததைப் போலவே 70% நிர்ணயிக்கப்பட்டு அதன் விநியோகமும் தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 5 கிலோ எரிவாயு சிலிண்டர்களும் தேவையான அளவுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இதனை 2 மடங்காக உயர்த்தவும் மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் சராசரியாக 77,000 5 கிலோ சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாகவும், தற்போது நாளொன்றுக்கு 1,00,000 5 கிலோ சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் 23ஆம் தேதி நிலவரப்படி 7,80,000 வெளிச்சந்தை சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. மாநிலத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட 7,600 வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. நாளை மறுநாள் வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெறலாம். அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். வரும் 10ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தின் மூலம் வாக்காளர் தகவல் சீட்டுகள் விநியோகம் செய்யப்படும். இந்த முறை புகைப்படமின்றி வாக்காளர்களின் விவரங்கள் அடங்கிய பூத் ஸ்லிப்புகள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. திமுக வாரிசு அரசியல் மற்றும் குடும்ப ஆட்சியையே நம்பியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டுவிட்டதாகவும் கூறினார். போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் இளைஞர்களின் வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாரிசு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மக்கள் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பல மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சித் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமது கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களையும் பட்டியலிட்டார். மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்குமாறு திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே, வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே, ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 மீனவர்கள் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 9 மீனவர்களும் இன்று சென்னை வந்து சேர்ந்தனர். தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்று அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
30 மீனவர்கள் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு 3 விசை படகுகளில் பாம்பன் பகுதியிலிருந்து மீன் பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த மீனவர்கள் விசை படகுகளில் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடலோர காவல்படை ரோந்து கப்பல் ஒன்று வந்து மீனவர்களின் விசை படகுகளை சுற்றி வளைத்து அதன் பின்பு மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டி 30 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இன்று இலங்கை தலைநகரம் கொழும்பிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் 30 மீனவர்களையும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. மக்களிடையே வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக காஞ்சிபுரத்தில் மலர்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் காஞ்சிபுரம் மாநகராட்சி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட வண்ண உருவங்களை கொண்ட தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவரான திருமதி சினேகா துவக்கி வைத்து பார்வையிட்டார். பின்பு தேர்தல் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க பதாகையில் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். காஞ்சிபுரத்திலிருந்து B.R. சிவகுமார். திண்டுக்கல்லில் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல்லில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சுவர் ஓவியப் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலக சுவர்களில் 10 கல்லூரிகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தத்ரூபமான ஓவியங்களை வரைந்து அசத்தினர். பயிற்சி உதவி ஆட்சியர் வினோதினி தொடங்கி வைத்த இந்த போட்டியில் நமது வாக்கு நமது உரிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற 6 முக்கிய தலைப்புகளில் 20க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு ஓவியங்கள் தீட்டப்பட்டன. வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட இந்த வண்ணமயமான முயற்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா எனும் தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி பேருந்து மூலம் சென்னை RK நகர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த பேருந்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்குச்சாவடிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் பார்வையிட்டு வாக்களிக்கும் நடைமுறைகளை அறிந்து கொண்டனர். மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தேர்தல் தொடர்பான புகார்களை அம்மாவட்ட தேர்தல் பார்வையாளர்களிடம் தெரிவிக்கலாம் என்று தேர்தல் அதிகாரி திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்லாவரம் GST சாலையில் ராஜத பலூனை தாம்பரம் மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து பறக்கவிட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மருவத்தூர், வேப்பூர், நன்னை, கீரனூர், துங்கபுரம், நல்லரிக்கை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களை அம்மாவட்ட காவல் பார்வையாளர் அனூப் ஷெட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தேர்தல் கட்டுப்பாட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் செலவின பார்வையாளர் திருமதி மட்டா பத்மா இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளார். மங்கோலியாவின் உலாம்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் நிஞ்சினா உக்தமோவாவை வென்றார். ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜோர்டானின் ஹுதைஃபா ஏஷிஷை வென்றார். ஆசியா ஓசியானா பாரா வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. குவஹாத்தியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பல மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாரிசு அரசியலை திமுக நம்பியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.